அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்று சொல்வார்கள். ஒரு யோகி எந்த நிலையிலே இருந்து வந்தார் என்பது முக்கியம் அல்ல. அவர் எந்த நிலையை அடைந்திருக்கிறார், எந்த விதமாக இந்த சமூக அக்கறை கொண்டவராக யோக சாதனம் பழக விரும்புகிறவர்களுக்காக துணை நிற்கிறார் என்பதுதான் முக்கியம். ரிஷி மூலம் கண்டவன் அடிபணிய மாட்டான், நதி மூலம் கண்டவன் தலைமுழுக மாட்டான் என்று சொல்லுவார்கள். இடைக்காட்டு சித்தர். இந்த சித்தரை பற்றிய சிறிய குறிப்பை மாத்திரம் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இடைக்காடர் என்று அழைக்கப்பட்ட இந்த சித்தர் யாதவ குலத்தைச் சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஆடு மாடுகளை வளர்த்து அவற்றின் மூலமாக தனக்கு தேவையானவற்றையெல்லாம் போஷணை செய்து கொண்டார் என்று சொல்வார்கள். தன்னுடைய ஆற்றலால் நவக்கிரகத்தின் சேஷ்டைகளை ஒடுக்கி தான் நினைத்தது போல உலகத்தையே மாற்றியமைத்தார் என்றும் கூட இவரை பற்றி சொல்லப்படுவதுண்டு. ஒரு சமயம் பூலோகத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பஞ்சம் ஏற்பட போவதை முன்கூட்டியே உணர்ந்திருந்த இடைக்காட்டு சித்தர் தான் வளர்த்து வந்த ஆடுகளுக்கெல்லாம் வறண்ட காலத்திலேயும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய கள்ளி, எருக்கு போன்றவற்றை மட்டுமே உணவாக கொடுத்து வறட்சி ஏற்படுவதற்கு முன்பாகவே உணவு தானியங்களை எல்லாம் சேற்றிலே குழைத்து அதை சுவற்றிலே பூசி அந்த தானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சுவற்றை வைத்து அதன் மேலே கூரையை போட்டு குடியிருந்து வந்தார். இடைக்காடர் கணித்ததைப் போலவே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய பசி, பட்டினி, பஞ்சம் என்று தலைவிரித்தாடியது. மக்கள் படும் துன்பத்தை பார்த்து இரக்கம் கொண்ட இடைக்காடர் இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த உலக மக்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட கடுமையான பஞ்சத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக நவகோள்களும் பூமிக்கு வந்து மனித உருக்கொண்டு சுற்றி வந்ததாகவும், அப்போது இடைக்காடர் மாத்திரம் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்திருந்ததை பார்த்ததாகவும், இதை பற்றி அவரிடம் தெரிந்து கொள்வதற்காக சாதாரணமான மனித வடிவத்திலே ரிஷிகளைப் போல உருவம் கொண்டு நவக்கிரகங்களும் இடைக்காடரை சந்திக்க வந்ததாகவும், வந்தவர்களுக்கு உபசரிப்புக்கு உணவு கொடுப்பதற்காக இடைக்காடர் தான் வளர்த்திருந்த ஆடுகளிலிருந்து பாலை கறந்தும், ஆடுகள் வெறும் எருக்கு மற்றும் கள்ளியை உண்டு வந்ததால் உடலில் ஏற்பட்ட திணவை தீர்த்து கொள்ள சுவற்றிலே உரசும் போது உதிர்ந்த தானியங்களை கொண்டு உணவு சமைத்தும் வந்தவர்களுக்கு பரிமாறினார். எருக்கு, கள்ளி இவற்றை மாத்திரமே உண்டு வந்த ஆட்டின் பாலிலே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதும் மனித உரு கொண்டு வந்திருந்த நவக்கிரகங்களும் மயக்கமடைந்து விழுந்தார்கள். இதுதான் சமயம் என்று கருதியிருந்த இடைக்காடர் நவக்கிரகங்களை எந்த எந்த இடத்திலே இருந்தால் உலகம் சுபிட்சமாக இருக்குமோ அந்தந்த இடங்களிலே இழுத்து போட்டார். மயங்கி கிடந்தவர்களை சுபிட்சமான உலகம் ஏற்படுவதற்கு தேவையான சூழல் அமைக்கும்படியாக கிரக அமைப்புகளை மாற்றியமைத்தார். மழை கொட்டியது, பூமியின் பஞ்சம் தீர்ந்தது என்பதாக இவரை பற்றிய ஒரு கதை சொல்லப்படுகிறது. இது கதைதானா, உண்மைதானா என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் இடைக்காடர் தன்னுடைய தவ வலிமையால் நவகோள்களால் ஏற்படக்கூடிய பஞ்சத்தில் இருந்து மக்களை காப்பாற்றினார் என்பது உண்மை. சித்தர் மக்கள் பஞ்சபூதங்களையும் தாங்கள் விரும்பியபடியாக மாற்றியமைக்க வல்லவர்கள் என்பது இங்கே இந்த இடைக்காட சித்தருடைய வாழ்க்கை சரிதத்தின் மூலமாக புரிய வருகிறது. நூலை வாசிக்கலாம். காப்புச் செய்யுள். ஆதிகந்தம் இல்லாதவன் ஆதியை தீதுரும்பவன் தீப்படு பஞ்சு போல் மோதரும்படி முப்பரி ஒத்துர காதலாக கருத்தில் கருதுவாம். ஆதியந்தம் இல்லாதது பராபரம். அந்த பராபரத்தை வணங்க வேண்டும் என்றால், தீயிலே பட்ட பஞ்சு போல நம்முடைய கர்மவினைகள் எல்லாம் அற்றுப்போக வேண்டும் என்றால் 3 பொறிகளை ஒத்துர காதலால் கருதி அதன் மூலமாக வெற்றி காண வேண்டும். 3 தீப்பொறிகள் என்று சொல்லப்பட்டவை, முப்புறம் எரித்த ஈசன் என்றெல்லாம் சொல்லப்பட்டவை சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த 3ம் தான். வாசி பயின்றவன் இந்த கர்மவினைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு ஞான வெற்றி பெறுவான் என்பதே
இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் எண்ணறிய வல்லாளன் ஆதி பரமசிவனது சொல்லால் ஆகுமே கோணாரே. இந்த உலகம் நாம் வாழ்ந்திருக்கும் உலகம் மாத்திரமே உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியானது என்று கருதியிருக்கிறோம். ஆனால் சித்தர் பெருமக்கள் உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியான எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன என்பதை உறுதிபடச் சொன்னார்கள். தவ வல்லமையால் ஏனைய உலகங்களையும் சித்தர் பெருமக்கள் கண்டு வந்தார்கள். அது காரணமாகவே இந்த வார்த்தையை இங்கே இடைக்காடர் பயன்படுத்துகிறார். எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் என்று குறிப்பிட்ட காரணத்தால் பூமி மாத்திரமல்லாது மற்ற பல பூமிகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான வல்லாளன் ஆதி பரமசிவன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் அனைத்து உலகங்களையும் படைத்தும் காத்தும் மறைத்தும் அழித்தும் இப்படிப்பட்ட காரியங்களை விளையாட்டாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வல்லாளன், வன்மையான ஆற்றல் பொருந்தியவன் ஆதி பரமசிவன். அந்த சிவனுடைய சொல்லால் எல்லாமே ஆகும் என்று குறிப்பிடுகிறார். எப்படி சிவனின் சொல்லால் எல்லாம் ஆகும்? எம்பெருமான் ஈசன் 7 லட்சம் கிரந்தங்கள் மூலமாக தூய ஞானத்தை அன்னை பராசக்திக்கு கூறி அருளினார். அன்னை பராசக்தியிடமிருந்து நந்தியம்பெருமானும் ஏனைய சித்தர்களும் கற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் படைத்த எம்பெருமான் ஈசன் இதற்கான சூத்திரங்களையும் நுணுக்கங்களையும் கூட அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தூய மனம் கொண்டவர்கள், சரியான நிலையிலே யோகம் பயிலக்கூடியவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள் என்பதே கருத்தாகும். வாணியன் போல் வயங்கும் பிரம்மமே சூனியம் என்று அறிந்து ஏத்தாக்கால் ஊனியல் ஆவிக்கு ஒருத்தில்லை என்று ஓர்ந்து கொள்ளுவீர் கோணாரே. வாணியன் வியாபாரம் செய்யக்கூடியவன். வியாபாரம் செய்வது எது? மனம். மனதனுடைய புத்தி என்கிற நிலைதான் வியாபாரம் செய்கிறது. எதை வியாபாரம் செய்கிறது? கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, புலன்களால் அறியக்கூடிய அனைத்தையும் கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை விற்று அற்ப சந்தோஷத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம்தான் இந்த மனித உடல் வாழ்க்கை முழுவதும் நடைபெறுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்த தத்துவம் அல்லது ஆதி தன்மை என்பது சூனியம் என்று அழைக்கப்படக்கூடிய பரவெளியாகிய ஆகாயத்திலேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகிலே நாம் மறுபடியும் ஒரு பெண் வயிற்றிலே பிறந்து இறந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டால் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் வியாபாரம் மாத்திரமே என்கிற உண்மையின் தத்துவம் புரிய வரும். இந்த உண்மையின் தத்துவத்தை புரியாத வரையிலும் நாம் ஞானத்தை அடைய முடியாது என்பதே இங்கே சொல்லப்பட்ட இந்த 2 பாடல்களின் மூலமாக நாம் அறியக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. முத்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது முத்திக்கு உறுதியை செய்யாக்கால் சித்தியும் பத்தியும் சத்தியும் முத்தியும் சேர ஆகுமே கோணாரே. முத்தி, இதை நோக்கித்தான் நம்முடைய இந்த பிறவி என்பது இருக்கிறது. முத்தி என்பது எது? பிறப்பு இறப்பற்ற பெருநிலையை பெறுவதுதான் முத்தி. இந்த முத்தியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்திலே பக்தி வேண்டும், சத்தியம் தவறாது இருக்க வேண்டும். இது காரணமாக வாசி சித்தி ஏற்படும். வாசி சித்தி என்பது ஏற்பட்டுவிட்டால் ஜீவன் முத்தி என்பதும் ஏற்பட்டுவிடும். இந்த முத்தியை அடைவதற்கான உறுதியை செய்வதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அழைக்கப்பட்ட முழுமையான குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடி பயணிக்க வேண்டியது அவசியமாகும். அடிப்படை பக்தி, குரு பக்தி, இது முக்கியமான ஒன்றாகிறது. அதன் பிறகு சக்தி, ஜீவசக்தியாய் வாயுவை பயன்படுத்தக்கூடிய பக்குவம். இது காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், அது சித்தி என்றாகும். இது சாத்தியப்பட்டால் மாத்திரமே முத்தி என்பது கிடைக்குமே அல்லாது வேற எந்த வகையிலும் இது சாத்தியமில்லை என்பது இடைக்காட்டு சித்தருடைய கூற்றாக இருக்கிறது. தொல்லை பிறவியின் தொந்தம் அறவே சோம்பலற்று தவம் செய்யாக்கால் எல்லையில் கடவுள் எய்தும் பதம் உனக்கு இல்லை என்று எண்ணுவீர் கோணாரே. எல்லையில் கடவுள், இறுதி கடவுள், கூற்றுவன் என்று அறிய வேண்டும். எவனை வெல்ல வேண்டும் என்றால் பிறப்பு இறப்பு என்று திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாய பிறவிச் சுழலிலே இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் சோம்பல் என்பது இல்லாமல் தவம் செய்ய வேண்டும். இதன் அடிப்படை யாதென்று சிந்தித்து பார்க்கும்போது பொதுவாக யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு சில வேளைகளிலே சலிப்பும் சோம்பலும் ஏற்படும்.
இடைவிடாமல் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ சில நிமிடங்கள் மாத்திரம் யோக பயிற்சி செய்துவிட்டு அதன் பிறகு சில மாதங்களுக்கு பயிற்சியை செய்யாமல் விட்டுவிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சித்தவித்தை என்கிற யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் மற்ற எல்லா நாட்களிலும் யோக பயிற்சியை செய்யாமல் ஏதேதோ உலகியல் கடமைகளை காரணம் காட்டி வாழாவிருந்துவிட்டு என்றோ ஒரு நாள் நடக்கக்கூடிய கூட்டு தியானத்திலே மாத்திரம் பயிற்சி செய்வதை பார்க்க முடிகிறது. இப்படி இருந்தால் ஞான வெற்றியை அடைய முடியாது. யோக வெற்றி அடைய வேண்டுமா, முத்தியை பெற வேண்டுமா, இடைவிடாது பயிற்சி செய்யுங்கள், சோம்பலை அறவே தள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே இடைக்காட்டு சித்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. யோக வெற்றியை பெற வேண்டும் என்று கருதியிருக்கக்கூடிய ஒரு யோக சாதகனுக்கு சோம்பல் என்பது அறவே ஆகாது. முறைப்படி குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை ஒரு நாள் கூட தவறவிடாது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இப்படி சொல்கிறார்கள். நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சித்தவித்தை என்கிறது மகத்தான ஆயுதம். இந்த ஆயுதத்தை ஒரு வினாடி நேரம் கூட கீழே வைக்காதே. விடாமல் தொடர்ந்து பயிற்சியை செய்து கொண்டே இரு. அப்படி செய்தால் மாத்திரமே நீ வெற்றியடைய முடியும் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக இதை விளக்கலாம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே காதுகளிலே தொலையிட்டு காதணிகளை அணிவது வழக்கமான ஒன்று. காதிலே காதணிகளை அணிந்திருந்தவர்கள் காதணியை நீக்கிவிட்டு சில காலம் வாழாயிருந்து விட்டால் அந்த தொலைகள் தூர்ந்து போகும். திரும்பவும் அந்த தொலையிலே தோடு முதலானவற்றை அணிய வேண்டும் என்றால் மறுபடியும் தொலையிட வேண்டும். அதுபோல யோகசாதன பயிற்சியிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் உண்ணக்கூடிய உணவுகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கபம் ஆகியவை குருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை கதவத்தை திறந்தாலும் அவ்வப்போது மீண்டும் மூடிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து பயிற்சிகளை செய்து வரும்போது புருவ மத்திய கதவு மெல்ல மெல்ல திறக்கலாகும். என்றோ ஒரு நாள் செய்யக்கூடிய பயிற்சி மாத்திரம் இதற்கு போதுமானதல்ல. இடைவிடாமல் செய்யக்கூடிய பயிற்சி தான் யோக வெற்றிக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதே இடைக்காட்டு சித்தரின் கூற்றாகும். நல்லது சகோதர சகோதரிகளே, அடுத்த பதிவிலே வேறு நல்ல பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.